பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகள் நேரில் நன்றி தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அவர்களுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையிலான சட்டத்திருத்தம் வரும் பேரவைக் கூட்டத்தில் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆலோசனைக் குழு உறுப்பினரும் டிசம்பர் 3 இயக்கத்தின் மாநில தலைவருமான தீபக் நாதன் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆளும் கட்சியினர் குறுநில மன்னர்களைப் போல செயல்பட்டு வருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தொடர்பாக ஆதவர்ஜினா பேசியதற்கும் இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். ஆளும் கட்சிக்கு எதிரான அனைத்து கட்சிகளுமே எதிர்க்கட்சிகள் என்ற போதிலும் சட்டப்பேரவையில் அதிமுக தான் எதிர்க்கட்சியாக உள்ளது என்றும், ஆனால் 2026ஆம் ஆண்டு அதிமுக தான் ஆளும் கட்சி என்றும் இபிஎஸ் கூறினார். மேலும் மார்ச் 5ஆம் தேதி நடைபெற இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்றும் இபிஎஸ் அப்போது தெரிவித்தார். விசாரணை என்ற பெயரில் போலீசார் துன்புறுத்தி வருவதாக சீமானின் மனைவி கயல்வெளி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல ஆண்டுகளாக உள்ள பாலியல் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியதற்காக அடுத்த நாளே வீட்டிற்கு வருவீர்களா என்று கேட்ட கயல்வெளி, நான் தான் அந்த சம்மனை கிழக்கு கூறினேன் என்று தெரிவித்தார். காவல்துறையினர் இதனை திட்டமிட்டு மன ரீதியாக துன்புறுத்துவதற்காக செய்ததாகவும், சீமான் மக்களுக்கு நேர்மையான தலைவர் என்றும் கயல்வெளி அப்போது தெரிவித்தார். சீமான் வீட்டில் நேற்று சம்மன் கழிக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது வீட்டு காவலாளி உட்பட 2 பேரை கைது செய்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷுக்கு வேறொரு வழக்கில் தாம்பரம் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் வழக்கறிஞர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராக அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் பிரச்சனையை கவனிக்காமல் கார்ப்பரேட் நலனுக்காக மத்திய அரசு பாடுபடுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தனது மோசமான நிர்வாகத்தை மறைப்பதற்காக ஹிந்தி விவகாரத்தை திமுக அரசு கையில் எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கனிமொழி, நாட்டில் 100 கோடி பேர் போதுமான வருமானமின்றி தவிக்கும் செய்தியை மடைமாற்றம் செய்ய தேவையற்ற பிரச்சனைகளை பாஜக அரசு உருவாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சமஸ்கிருதத்திலிருந்து கடன் பெற்ற 40% சொற்கள் தமிழில் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். இதற்கு நல்ல உதாரணம் துர்கா ஸ்டாலின், கருணாநிதி ஆகிய பெயர்கள் தான் என்று கூறிய அவர், ஹிந்தியை எதிர்க்கும் திமுகவின் மனநிலையை கற்பனை செய்து பாருங்கள் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் ஒரு தமிழனாக ஹிந்தியை கற்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களுக்கு ஆளுநர் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநரின் நாடகங்கள் இங்கு எடுபடாது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பெற்றிருக்கும் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெறுப்பை உமிழ்வதையே கடமையாக நினைத்து ஆளுநர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் அரசியலை செய்வதற்காகவே மத்திய பாஜக அரசு ஆளுநரை வைத்துள்ளதாகவும் சட்ட அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் இனி விசிக இல்லாமல் அரசியல் காய்கள் நகர்த்த முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வு கொண்டவர்கள் என்றும், ஆளுநர் RN ரவி போன்றவர்களின் மாயாஜால பேச்சுக்கு அவர்கள் இணங்க மாட்டார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு மும்மொழி தேவை என்று ஆளுநர் கூறுவதாகவும், RSS கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கமல்ஹாசன் சந்தித்துள்ளார். இது தொடர்பாக கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில், நாளை பிறந்தநாள் காணும் முதல்வர் அருமை நண்பர் மு.க.ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட காலம் வாழ்ந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று நேரில் வாழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார்.
சென்னையில் பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் வரையில் மீனவர்கள் வியாபாரம் இருப்பிடம் பாதிக்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறி அப்பகுதி மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலுக்கு செல்லாமல் அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அரசு இந்த நடவடிக்கையை கைவிடாவிட்டால் சென்னையில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களையும் திரட்டி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சென்னை அண்ணாநகர் சாலையில் உள்ள ஒரு 5 அடுக்கு கட்டிடம் திடீரென குலுங்கியதால் அதிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் உடனடியாக வெளியேறினர். இதனால் அந்த பகுதியை பரபரப்பாக காணப்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஆனால் கட்டிடம் குலுங்கியதற்கான காரணம் உறுதியாக தெரியவில்லை. அந்த 5 அடுக்கு மாடி கட்டிடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தொகுதி வரையறை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேணுகோபால் விமர்சித்துள்ளார். கோவை வந்திருந்த அமித்ஷா மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று பேசியிருந்தார். அவரது பேச்சை பல்வேறு தரப்பினர் விமர்சித்திருந்தனர். இதே கருத்தை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கூறுவாரா என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் கேட்டிருந்தார். இந்நிலையில் மொத்த தொகுதிகளை உயர்த்துவதாக கூறும் அமித்ஷா தென் மாநிலங்களில் தொகுதி குறையாது என்று சொல்வது முரண்பாடாக உள்ளது என்று காங்கிரஸ் எம்பி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாகன ஓட்டுநர்களுக்கு வாகன தணிக்கையில் 2 போலீசார் மட்டுமே ஈடுபட வேண்டும் என போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் ஆணை பிறப்பித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்படும் வாகன தணிக்கையில் இனி ஒரு உதவி ஆய்வாளர் அவருடன் ஒரு காவலர் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். வாகன ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிப்பதில் மட்டுமே போக்குவரத்து போலீசார் ஆர்வம் காட்டுவதாகவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்தவில்லை என்று புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை மற்றும் சென்னையை ஒட்டிய வடக்கு மற்றும் தென் மண்டலங்களில் மினி பேருந்துகளை இயக்க வரும் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மிகா சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மினி பேருந்துகளை இயக்குவதற்கு 72 புதிய வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழித்தடங்களில் விரைவில் மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.